தம்பி வணக்கம். உன்னை போன முறை ஜல்லிக்கட்டுல பார்த்த, இந்த முறை தேடி உன்னை வந்து பிடிச்சிருக்கோம். இந்த முறை நீ எந்த காலை கொண்டு வந்திருக்க? அதே காலை கொண்டு தான் வந்திருக்கியா? இல்லக்கா, இந்த வட்டம் வேற காலை கொண்டு வந்திருக்கோம். இந்த வட்டம் வந்த காலை எங்கேயுமே அவுக்காத காலை, புதுசு. இந்த பாலமேட்லாம் முதல் தடவை அவுக்க போறோம் இந்த காளைய. இந்த காளையோட பேர் என்னப்பா? இந்த காளையோட பேர் வந்து வெற்றி. ஆமா. எதனால வெற்றின்னு வச்சிருக்கீங்க? அந்த மாடு எடுத்துட்டு வந்தோம், அந்த பேர் பிடிச்சிருந்துச்சு வச்சோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வெற்றி கூட வந்திருக்கீங்க? நாங்க வந்து குருத்தேட்டு இருக்குல்லக்கா, மதுரை மாவட்டம் குருத்தேட்டு கிட்ட மேட்டு தெருன்ற ஏரியாக்கா. நாங்க ஒரு 20 பேர் வந்திருக்கோம். வெற்றிக்கு இது முதல் வாடி? ஆமா, முதல் வாடி. சரி, முதல் வாடின்றப்போ உனக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, எப்படி போவாரா, ஜெயிப்பாரா, இல்ல நம்ம களத்துல எப்படி விளையாடுவாரா, அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஓ மனசுக்குள்ள என்ன ஓடுது? நம்ம நம்பிக்கை தான். அது இப்படி வரும் அப்படி வரும்ல, நம்ம நம்பிக்கை தான். மாடு வந்தா போதும், நல்லா ஏதாச்சும் செய்வார் வெற்றி. பாப்போம் பாலமேட்ல அங்க என்ன. சரி, களத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நீ என்ன மாதிரி விஷயம் சொல்லி வீட்டுல இருந்து கூட்டு வந்தீங்க? யாருக்கா? அவரை வெற்றிக்குதான். வெற்றி அவர் ரெடி பண்ணி தான் இருக்கும். அவர் ரெடி பண்ணி, அவருக்கு தெரியும், ரெடி பண்ணாலே அந்த மாடுகளுக்குலாம் தெரியும் நம்ம போறோம்னு. 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த மாடுகளை கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்க ஆரம்பிச்சிரும். வெற்றிக்கு வந்து நீங்க டாடா கேஸ்ல ஏத்துறப்ப சொல்லிருப்பீங்களாடே, ஜெயிச்சிருடா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருப்பல. நீங்க உங்க பாஷையில எப்படி சொன்னீங்க? அது வந்து 2026ல ஒரு கணக்குல இருக்கோம்டா வெற்றி, இன்னும் நம்ம நேம் ஆகணும்டான்னு சொல்லி ஏத்திட்டே வந்தோம். சரி, வெற்றி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு தோரணையா வெளியில போவீங்கல்ல, நீ தோரணையா நீங்க உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் போறப்ப என்ன மாதிரி அலப்பறை பண்ணுவீங்க? அது வந்து அங்க ஒரு காப்புரா இருக்கு, அது 2026 கணக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டுல இருக்கு. அது அங்க பாத்துக்குறோம், அது மனமா பாத்துக்குறோம். மாடு வருது, அந்த காப்புரா அங்க எப்படி பண்ண முடியும்? அங்கதானே காப்புராவே பண்ண முடியும். அங்க வந்து எப்படின்னா போய் மாடை வெட்டையில ஒரு ஆள் மட்டும் பிடிப்பா, அப்படி மாடு ரிசல்ட் ஆனா அப்புறம் ஒரு சவுண்ட கொடுத்து நாங்க அப்புறம் அப்படியே வெளியே வந்துடும். ஆமா, வெளியே வந்துருவோம். வெளியே வாடா வெற்றின்னா 2 துண்டை சுத்தி கூப்பிடுவோம், வாடா வெற்றி வெளியே அப்படின்னு கூப்பிடுவோம். வந்து ஜெயிச்சிட்டு எல்லாரும் போயிருவீங்கல்ல, திருப்பி உங்க ஏரியாக்குள்ள போறப்போ என்ன மாதிரி அலப்பறை கொடுப்பீங்க? ஏரியாக்குள்ள போறப்போ டாடா மேல ஆடுறதுதான். என்ன ஒரு ஆட்டம் பண்ணிக்காங்க மேல ஆடுறது, அது அங்க வைப்பு, அங்கதான் ஏரியாக்குள்ள வைப்பு. ஆமா, என்ன மாதிரி பாட்டை போட்டு அப்படி ஆடு? அங்க பாட்டு போட தேவையில்லை, ஏரியால முனியாண்டி வெளுத்துடலாம், அங்க போடுற பாட்டுக்கு தான் ஆடுறது. சரி, இப்ப நீ வந்து ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சுட்டு அந்த டாடா ஏஸ் வாகனத்துல ஏறிட்டீங்க. ஏறிட்டு எப்படி அந்த ஒரு நீ ஆட்டெல்லாம் போடுவேன்னு சொன்ன, அது ஒரு தடவை பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும். நாங்க அது இங்கிட்டு போயெல்லாம் போட மாட்டோம், போயெல்லாம் யாராச்சும் பெரிய ஆம்பளை யாராச்சும் போனா நம்மளுக்கு தான் வணக்கம் பிள்ளை மதுரையில இருந்து அந்த கணக்கு தான். சரி, உங்க வெற்றிக்கு வந்து உங்க பாஷையில ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லணும்பா நம்ம தம்பிக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவேன்? இந்த சொல்லிடுவோம், ஏ வெற்றி, இந்த வட்டம் பாலமேட்ல நீ செய்யறத அடுத்த வட்டம் வரையும் சொல்லணும், அந்த மாதிரி சேர்ந்தாப்ல. ஏய்